என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்ம சம்பாதிக்கிற வருமானம் நம்ம சாப்பாடுக்கே சரியா இருக்க மாட்டேங்குது. இப்போ பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். ஏதோ நம்ம தலைக்கு மீறி எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இது படிப்பு விஷயம் இல்லையா, அப்படி விட்டுட முடியாது. என்ன மாதிரி பண்ணியாவது காசு கட்டிடணும். என்னங்க, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, வெளியில உட்காந்துருக்கீங்க. உள்ள வந்து காப்பி தண்ணி குடிக்கலாம்ல? வரமா. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன யோசனை. அப்படி என்னங்க பெரிய யோசனை? இவ்வளவு காலையில வெளியில இருந்து உட்காந்துருக்கீங்க? வேற என்னம்மா நான் பத்தி யோசிக்க போறேன். நம்ம பையனோட படிப்பு விஷயம்தான். டேட்டு ரொம்ப கிட்ட வந்துருச்சுல, அதான் ஃபீஸ் கட்ட முடியுமான்னு தெரியல. அவங்க கொடுத்துருக்க தேதிக்குள்ள பார்க்கலாம். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஆமாங்க, நானும் மறந்துட்டேன். சரி விடுங்க, நீங்க வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நானும் அப்படியே ஏதாவது புரட்டி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பசங்க படிப்பு முக்கியம் இல்லையா? அம்மா, அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா கட்டி கொடுத்துருக்க சோறெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடலாம், சரியா? சரிப்பா, நான் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுறேன். டைம் ஆயிடுச்சு, பாய். போயிட்டு வா தங்கம். சரிம்மா, நானும் அப்படியே கிளம்புறேன். ஒரு நல்ல நேரம் வர்றப்போ நான் வேலை செய்யற இடத்துல கேட்டு பாக்குறேன். சரி, நீ உள்ள போ, பார்த்து பத்திரம். என்னங்க, என்னங்க, எங்க போய் தொலைஞ்சிங்க? காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். பையன் கிளம்பிட்டானா ஸ்கூலுக்கு? அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. இந்தா வந்துருச்சுல, கையில லட்சுமியை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே ஒண்ணு வந்துருச்சுல. என்னத்த சொல்லன்னு தெரியல. ஏன் அவன சின்ன பையனா? ஸ்கூலுக்கு ஒரு ஆள் கிளப்பி விடணுமா? இங்கதாம்மா உட்காந்துட்டு இருக்கேன். என்னம்மா மணி என்ன ஆகுது? 8:30 ஆகுது. வண்டி வேற வந்துடும், ஸ்கூல் பஸ். இன்னும் ரூம் விட்டு வெளியில வரவே இல்லை. என்னதான் பண்ணிட்டு இருக்கான் உள்ள? கத்தாத கத்தாத, வந்துருவான். அப்பயே பார்த்துட்டேன், ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தான். ஒரு நாள் நைட்டோட நைட்டு அந்த போனை உடச்சு போடுறேன். அப்பதான் அந்த வீட்டுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கும். பாரு, மணி என்ன ஆகுது, இன்னும் அந்த வேலைக்காரன் கூட வீட்டுக்கு வர மாட்டான். என்னதான் வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. வணக்கம்மா, மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. பையன் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வர இங்கேயும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. ஆமா, இப்ப உன் பையன் படிக்கலன்னா இப்ப யாரு அழுதா? நீ இப்ப இங்க வராதால இங்க வீட்டுல இருக்க வேலையில நான் செய்ய வேண்டியதா போயிடுச்சு. அதனால என் பையனை என்னால கிளப்ப முடியல. இதுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? போ போ, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நாளையில இருந்து பையன் ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிடுச்சுன்னா காரணம் சொன்னா நீ இங்க வர தேவையில்ல. எப்பா குமார், நீ அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரியா? நீ போய் வேலையை பாருப்பா. காரை கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிடு. நானே கொண்டு போய் பையனை விட்டுறேன். ஒரு அரை மணி நேரம் தானே லேட் ஆயிடுச்சு. அதுக்குமே நான் ரீசன் சொல்லிட்டேனே, என் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும்ட்டு. அதுக்கு போய் இப்படி திட்டுறாங்க. அவங்க குழந்தையும் என் குழந்தையும் குழந்தை தானே. அது என்ன பணக்கார குழந்தை, ஏழை வீட்டு குழந்தைன்னு இவங்க ஏன் பிரிச்சு பாக்குறாங்கன்னு தெரியலையே. ஏய் குமார், கார்லாம் வாஷ் பண்ணிட்டியா? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுப்பா. அவ பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காத. அதனாலதான் அவனை கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஐயா இல்ல, பரவாயில்லையா, நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. என்ன அங்கிள், இங்க சந்தோஷ் பயங்கரமா படிக்கிறான் போலயே. அப்படியாப்பா, நல்லா படிக்கிறானா? ஆமா அங்கிள், கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஸ்கூல் லெவல்ல அவன் செகண்ட் இருக்கான். இப்ப நெக்ஸ்ட் அவன் டார்கெட்டே ஃபர்ஸ்ட் வரணும்னு தான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஓ, உன் பையனை என் பையன் படிக்கிற ஸ்கூல் தான் படிக்கிறானா? நல்ல விஷயம்ப்பா. இவ்வளவு கஷ்டப்பட்டும் பையனை படிக்க வைக்கிறியே, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க ஐயா, எல்லா பொண்ணுக்கும் இருக்கிறது தான். நம்ம படுற கஷ்டம் நம்ம புள்ள படக்கூடாதுன்றதுக்காக தான். சரிப்பா, சீக்கிரம் கழுவு, ஸ்கூலுக்கு போகணும். வாப்பா குமாரு, அதிசயமா இருக்கு. இன்னைக்கு மழை தான். போ, காலையில இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கிய வேலைக்கு? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லையாம்மா. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன உதவி. அதான் நான் பார்த்தேன், என்னடா அதிசயமா சீக்கிரம் வந்துட்டானேன்ட்டு. என்னப்பா வேணும்? இல்லம்மா, பையன் படிக்கிற ஸ்கூல்ல செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியல. கொஞ்சம் அதுல பண உதவி பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மாசம் மாசம் என் சம்பளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்குங்கம்மா. இப்படியே ஒரு மாசமா வந்து எனக்கு அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும்னு கேளு, சரியா? நான் பேங்க் வச்சு நடத்துறேன் பத்தியா, எல்லாரும் கேட்டு ஒண்ணு எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு. ஏன்பா, அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, சரியா? உன் தகுதி என்னமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டியதானே. அது என்ன என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல நீ படிக்க வைக்கிறது? அதனாலதான் இப்ப கஷ்டப்படுற. நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்கேயா சேர்த்து இருந்தா அதெல்லாம் வந்திருக்குமா உனக்கு? போ போ, ஒழுங்கா அந்த ஸ்கூல்ல இருந்து உன் பையனை கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற வழியை பாரு. ஏய் பாயமுறி, என்ன பேச்சு பேசுற? அதான பார்த்தேன், வரைஞ்சு கட்டிட்டு வருவீங்களே, இன்னும் ஆளை காணுமேன்ட்டு. இது பாரு,
காசு கொடுக்க முடியலன்னா காசு இல்லைன்னு மட்டும் சொல்ற வழியை பாரு. தேவையில்லாத பேச்சுகள்லாம் பேசக்கூடாது. அந்த உரிமை உனக்கு யாருமே கொடுக்கல. அதே பேச்சு அவன் பேசினா என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? சரிப்பா, உன் முதலாளி சொல்லிட்டாரு, காசு கொடுக்க முடியாது, நீ உன் வேலையை பாரு. ஏண்டா உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? உனக்கு காசு வேணா டைரக்டா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? அவட்டையா போய் கேட்ப? இல்லையா, உங்ககிட்ட கேட்டா நீங்க கண்டிப்பா உதவி பண்ணுவீங்க. ஆனா அது அம்மாவுக்கு தெரியாதுயா. ஆனா அம்மா உதவி பண்ணாது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் நான் வந்து கேட்டேன். மன்னிச்சிருங்கய்யா, நான் கேட்டிருக்க கூடாது. பையன் தூங்கிட்டு இருக்கானம்மா. சரி, சாப்பிடாத இருந்தா வை. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? காசு கேட்க சொன்னே, கேட்டீங்களா? ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன? ஆமாம்மா, உனக்கு தான் அம்மா பத்தி தெரியுமே. அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. சரி விடு, அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும். நீ சாப்பாடு எடுத்து வை. நான் எப்படியாவது என் தலையாடமான வச்சாது காசை புரட்டிட்டு வரேன். அது எப்படிங்க பணம் காணாம போகும்? 1 ரூபா 2 ரூபாயா? 15,000 ரூபா. நேத்து அவன் வந்து காசு கேட்டான், அதுக்கப்புறம் காசை காணோம். எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இப்ப நீங்க கூப்பிட்டு வச்சு கேக்குறீங்களா, இல்ல நான் நாளை கேள்வி கேட்கவா? அதுல காசுக்கு என்ன ரெக்க முளைச்சிருக்கா பறந்து போறதுக்கு? இந்த பாருமா, உன் வருத்தம்லாம் புரியுது. சரியா? ஒரு மனுஷனை நோகடிக்க கூடாது. வரட்டும், பொறுமையா கேட்போம், என்ன விசாரிப்போம். நீ அவசரப்படாத. ஐயா, அம்மா, வணக்கம்மா. வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. நேத்து நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருந்து 15,000 ரூபாய காணோம். நீ தான் வந்து கேட்டிருந்த, உன் குழந்தைக்கு வந்து செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டணும், காசு இல்ல, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்ட்டு. இப்ப நாங்க உதவி பண்ணல முடியாது அப்படின்ட்டா உடனே திருடுவியா? இப்படிதான் எல்லா இடத்துலயும் பண்ணுவியா? என்னதான் வளர்த்துருக்காங்களோ உன்ன உங்க அம்மா, அப்படிதானே உன் பிள்ளையும் இருக்கும். அம்மா, இந்த பாருங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க என்ன வேணா என்ன பேசலாம், ஏன்னா அதுக்காக நான் காசு வாங்குறேன், உங்க வீட்டுல உழைச்சி கொட்டுறேன். சரிங்களா? என் பையனை பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதை இல்லை. அவனோட வளர்ப்பு நடத்தைய பத்தியும் நீங்க பேச தேவையில்லை. பாப்பா கொஞ்சம் மன்னிச்சுக்கப்பா. அவ கணத்தை காணும்ட்டு கோவத்துல பேசிட்டா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா. இல்லையா, இது 1 முறை 2 முறை இல்ல, உங்களுக்கே தெரியும். எது ஆனாலும் என்னையே சொல்றாங்க. இல்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா எப்படிடா தெரியுது? திருட மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நன்றிமா. இத்தனை வருஷமா உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல, இதுக்கு இந்த பட்டம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க பணத்தை எடுக்கல. நீங்க மேற்கொண்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அம்மா, எதுக்குமா குமார் அண்ணனை போட்டு எல்லாரும் இப்படி திட்டிட்டு இருக்கிறீங்க? என்னாச்சு? ஆமா, குமார் அண்ணன் இன்னையோட உங்க அண்ணன் இங்க லாஸ்டா ஒர்க் பண்றாரு, அதுக்கப்புறம் இங்க வேலை செய்ய மாட்டாரு. உங்க குமார் அண்ணன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஏம்மா, இதெல்லாம் இப்ப குழந்தைங்கிட்ட சொல்லணுமா? நீங்க சும்மா இருங்க, இது எல்லாருக்கும் தெரியணும். அவனுக்கும் தெரியணும்ல இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு. இப்ப பாடுறா தம்பி, உங்க குமாரனை நேத்து நம்ம வீட்டுல இருந்து 15,000 ரூபாய் எடுத்துட்டு போயிருக்காரு. எது? குமாரண்ணா 15,000 ரூபாய் எடுத்தாரா? இப்ப அதுக்குதான் அவரை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்களா? இங்க பாருமா, அந்த காசை நான் தான் எடுத்தேன். எடுத்துட்டு போயிட்டு குமார் அண்ணனோட பையனை வந்து ஃபீஸ் கட்டலன்ட்டு வெளியில அமிச்சிட்டாங்க. அதனால நான் தான் போய் ஃபீஸ் கட்டினேன். சரியா? நான் இதை அப்பாட்ட இன்னைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கத்த ஆரம்பிச்சிட்ட. என்னது? நீ எடுத்துட்டு போய் அவரோட பையனுக்கு ஃபீஸ் கட்டினியா? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? இங்க பாருமா, ஒன்ன மாதிரிலாம் மனசு இங்க வாழ முடியாது. சரியா? அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரு கஷ்டப்பட்டாலும் நம்ம கிட்ட இருந்தெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணணும்ட்டு. இப்ப அந்த காசை வச்சு என்ன பண்ண போற? சரி, அதுதான் அவர் சொல்றாருல, அவரோட மாச சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிங்கன்ட்டு. படிப்பு விஷயத்துல விளையாடாத. சரியா? நான் தான் காசு எடுத்தேன். ஆனா நீங்க போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. என்ன மன்னிச்சிருப்பா, உண்மை என்னன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு ஒண்ணு பேசிட்டேன். என் பையனுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போயிடுச்சு. இருக்கட்டுமா, எங்களை மாதிரி லோயர் மிடில் கிளாஸ்க்கு இதெல்லாம் பழகி போச்சு. டியர் வியூவர்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். பாய்.